ஹரே கிருஷ்ணா. தெய்வத்திரு ஆச பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதர் விரிவான பொருளுரைகளுடன் அழிய ஸ்ரீமத் பாகவதம் காண்டம் 3 பகுதி 1 பராமரிப்பு அத்தியாயம் 9 பிரம்மதேவரின் பிரார்த்தனைகள் பதம் 42. அகம் ஆத்மாத்மனாம் தாத பிரேஷ்டசன் பிரேயசாம் அபி அதோ மயிரதிம் குறியாத் தேகாதிர்யத் கிருதே பிரியா. மொழிபெயர்ப்பு. ஒவ்வொரு தனிப்பட்டவரிடமும் நான் பரமாத்மாவாக இருக்கிறேன். அனைவரிடத்தும் நானே பரம இயக்குனரும் மிகவும் அன்புடையோனாகவும் இருக்கிறேன். மக்கள் தவறாக பூத மற்றும் நுண்ணுடல்களின் மேல் பற்றுடையோராயிருக்கின்றனர். ஆனால் அவர்கள் என் மீது மட்டும் பற்றுடையராயிருத்தல் வேண்டும். கட்டுப்பட்ட நிலை மற்றும் விடுதலை பெற்ற நிலை என்று இரு நிலைகளிலும் பகவான் மிகுந்த அன்புடையவராகவே விளங்குகிறார். தான் அன்பு செலுத்துவதற்குரிய ஒரே பொருள் பகவான் மட்டுமே என்று அறியாதவன் கட்டுப்பட்ட வாழ்க்கை நிலையுடையோன் ஆவான். பகவான் ஒருவரே உயர்ந்த அன்பு செலுத்துவதற்குரியவராக திகழ்கிறார் என்பதை சரியாக ஒருவன் அறிந்து கொண்டான் என்றால் அவன் விடுதலை பெற்றவனாக கருதப்படுகிறான். பரமபுருஷ பகவான் வாடும் உயிர்கள் அனைவருக்கும் பாசமிகு பொருளாக இருக்கிறார். உறவினை அறிந்து கொள்வதற்காக பல படிநிலைகள் இருக்கின்றன. பகவத்கீதையில் இதற்கான உண்மை காரணம் மிக தெளிவாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. மமைவாம்சோ ஜீவலோகே ஜீவபூத சனாதன. உயிர்கள் அனைத்தும் பரமபுருஷ பகவானின் நித்திய பாகங்களே ஆவர். உயிர்வாழி ஆத்மா என்றும் பகவான் பரமாத்மா என்றும் அழைக்கப்படுகின்றனர். உயிர்வாழி பிரம்மம் என்றும் பகவான் பரபிரம்மம் அல்லது பரமேஸ்வரன் என்றும் அழைக்கப்படுகின்றனர். ஈஸ்வர பரம் கிருஷ்ண. தன்னுணர்வு இல்லாத பந்தப்பட்ட ஆத்மாக்கள் ஜட உடலின் மீது மிகுந்த பற்று வைக்கின்றனர். இம்மிகு பற்று என்னும் கருத்தானது ஒருமுகமாகவும் பரவலாகவும் உடல் முழுவதும் பரவுகிறது. ஒருவன் தனது உடல் மற்றும் அவ்வுடலிலிருந்து விரிவடைந்த குழந்தைகள் மற்றும் உறவினர்கள் மீது வைக்கும் பற்றானது ஓர் உண்மையான உயிரின் அடிப்படையில் வளர்க்கப்படுகிறது. உடலிலிருந்து அவ்வுண்மையான உயிர் பிரிந்து சென்ற பிறகு அவன் மிகுந்த அன்பு செலுத்திய அவன் மைந்தனின் உடல் கூட அவனுக்கு காட்சி அளிக்காது. ஆகையினால் ஆத்மா அல்லது பரமபுருஷரின் நித்திய பாகமே அன்பிற்கு உண்மையான ஆதாரமாகுமே அல்லாது உடல் அல்ல. உயிரின் முழுமையான பாகங்களாகவே அனைத்து உயிர்களும் இருப்பதினால் அப்பரம உயிரே அனைவரின் பற்றுக்கும் உண்மையில் அடிப்படையாக விளங்குகிறது. அனைவரிடமும் அன்பு கொள்வதே அடிப்படை கொள்கை என்பதை மறந்தவனுடைய அன்பு மின்னி மறையும் தன்மை உடையதாகும். ஏனென்றால் அவன் மாயை பயப்பட்டிருக்கிறான் என்று பொருளாகும். எவ்வளவு தூரம் ஒருவன் மாயையின் கொள்கையினால் பாதிக்கப்பட்டிருக்கிறானோ அவ்வளவு தூரம் அவன் தனது அன்பின் அடிப்படை கொள்கைகளிலிருந்து விலகியிருக்கிறான். பகவானின் அன்பு தொண்டில் முற்றிலும் வளர்ச்சியடையாத ஒருவனால் எதன் மீதும் உண்மையான அன்பு செலுத்த முடியாது. இச்லோகத்தில் முழுமுதற் கடவுளின் மீது செலுத்தப்படும் அன்பிற்கே அதிக அழுத்தம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இங்கு குறியாத் என்னும் வார்த்தை மிக முக்கியமானது ஆகும். இதன் பொருள் ஒருவனிடம் இருத்தல் வேண்டும் என்பதாகும். இது அன்பின் கொள்கையின் மீது மேலும் மேலும் பற்று வைக்க வேண்டும் என்று அழுத்தி கூறுகிறது. மாயையின் பாதிப்பானது ஒரு பாகமான ஆன்மீக உயிர் வாழினால் அனுபவிக்கப்படுகிறது. ஆனால் அது பரமாத்மாவிடம் எந்த ஒரு பாதிப்பினையும் ஏற்படுத்தாது. மாயாவாதிகள் உயிர்வாழியினிடத்தில் மாயை ஏற்படுத்தும் பாதிப்பினை ஏற்றுக்கொண்டு பரமாத்மாவுடன் ஒன்றாக இணைய வேண்டும் என்று விரும்புகின்றனர். ஆயினும் பரமாத்மா மீது அவர்களுக்கு உண்மையான அன்பில்லாத காரணத்தினால் அவர்கள் எப்பொழுதும் மாயையின் பாதிப்பில் சிக்கொண்டு பரமாத்மாவின் அருகில் செல்லக்கூட இயலாதவர்களாக இருக்கின்றனர். இவ்வியலாமையானது பரமாத்மாவின் மீது பற்றில்லாமையினால் விளைந்ததாகும். ஒரு பணக்கார கஞ்சன் தனது செல்வத்தை எப்படி பயன்படுத்துவது என்று அறிய மாட்டான். அதனால் அவன் என்னதான் பணக்காரனாக இருந்தபோதிலும் கடைசி வரை ஏழையாகவே வாழ்வான். மாறாக தனது செல்வத்தை எவ்வாறு பயன்படுத்துவது என்பதை நன்கறிந்த ஒருவன் சிறிதளவே பணம் வைத்திருந்த போதிலும் விரைவில் பணக்காரனாகி விடுவான். கண்களும் கதிரவனும் நெருங்கிய தொடர்புடையன ஆகும். ஏனெனில் கதிரொளி இல்லாது கண்களால் பார்க்க முடியாது. ஆனால் உடலில் பிற பாகங்கள் வெம்மைக்கு ஆதாரமாக விளங்கும் காட்டிலும் அதிகமாக கதிரவனை பயன்படுத்தி கொள்கின்றன.
கதிரவன் மீது பற்றில்லையெனில் கண்களினால் கதிரொளியை தாங்கிக் கொள்ள முடியாது. அதாவது கண்களுக்கு கதிரவனின் ஒளிக்கதிர்களின் பயனை புரிந்து கொள்ளும் ஆற்றல் இல்லை. அதேபோன்று அரைகுறை கொள்கையாளர்களிடம் பிரம்மத்தை பற்றிய ஏட்டுச் சுரைக்காய் அறிவுதான் இருக்கிறதே ஒழிய பரபிரம்மத்தின் கருணையினை அவர்களால் பயன்படுத்தி கொள்ள முடிவதில்லை. காரணம், அவர்களிடம் அதற்கான பற்றுதல் இல்லை. எனவே ஏராளமான அருவ கொள்கைவாதிகள் எப்பொழுதும் மாயையின் பாதிப்பிலேயே இருக்கின்றனர். அவர்களிடம் பிரம்மத்தை பற்றிய ஏட்டுக்கல்வி அறிவு இருந்தபோதிலும் பிரம்மத்தின் மீது கொண்ட பற்றில் அவர்கள் வளர்ச்சியடைவதும் இல்லை, வளர்ச்சியடைவதற்கான நம்பிக்கையும் அவர்களிடம் இல்லை. இதற்கு காரணம் அவர்களது குறையுடைய வழிமுறையே ஆகும். சூரிய தேவனின் பக்தன் பார்வையற்ற குருடனாக இருந்தபோதிலும் இப்பூமியில் இருந்து கொண்டே அவனால் சூரியனை காண முடியும். மாறாக ஒருவன் சூரிய தேவனின் பக்தனாக இல்லாத நிலையில் அவனால் கூச வைக்கும் சூரியனின் ஒளியினை தாங்கிக் கொள்ள முடிவதில்லை. அதேபோல் ஞானியின் நிலைக்கு ஒருவன் இல்லாத போதிலும் பக்தி தொண்டினால் ஒருவன் முழு முதற் கடவுளை அவர் மீது வளர்க்கின்ற தூய அன்பினால் தனது உள்ளத்தில் காண முடியும். அனைத்து சூழ்நிலைகளிலும் ஒருவன் கடவுள் மீது வைக்கும் அன்பின் அடிப்படையில் வளர்ச்சி பெற முயல வேண்டும். அதுவே அவன் போராடி கொண்டிருக்கிற அனைத்து பிரச்சனைகளையும் தீர்த்து வைக்கும். ஹரே கிருஷ்ணா.